மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட கும்பலையும் திமுகவினரையும் கதற வைத்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நான் தொடங்குகிறேன். என்னங்க புதுசா நன்றிலாம் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதாவது 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியை வீழ்த்தி ஒரு புதிய ஆட்சியை கொடுத்திருக்கிறார், திராவிடத்தை வீழ்த்தி இருக்கிறார், அதற்காக நன்றிகள் பலமுறை நம்ம சேனல்ல நாம சொல்லியிருக்கோம் இதற்கு முன்னால. ஆனா இப்போ நன்றி சொன்னதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவு முழுக்க நாம பேச போறோம். சரிங்களா? தமிழகத்தில் தற்பொழுது புதிதாக அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த புதிய அமைச்சர்கள்ல 40 வயதிற்கு கீழே இருக்கிறவங்க தான் கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க. அப்போ இளைஞர்கள் கிட்டத்தட்ட 90% இளைஞர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது தமிழக அமைச்சரவை அப்படிங்கிற ஒரு முதல் சந்தோஷம். அதையும் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம் அமைச்சர்களா வந்திருக்கிறாங்க. இதுல திராவிட கும்பல் எங்க கதறிச்சு, திமுக ஏன் கதறிச்சு, எங்க கதறினாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும் இல்லையா? அந்த பாயிண்ட்ஸ் இப்ப நம்ம தனித்தனியா எடுத்து பேச போறோம். என்ன அப்படின்னா, முதல்ல 7 பட்டியல் சமுதாய இளைஞர்களை அமைச்சராக்கி இருக்காங்க. பட்டியல் சமுதாய எம்எல்ஏக்கள் 7 பேர் பார்த்துக்கோங்க. இப்ப இதனால திமுக ஏங்க கதறணும் அப்படின்னு நீங்க யோசிச்சா, ஏற்கனவே பட்டியல் சமுதாய வாக்குகள் பாதி விஜய்க்கும் பாதி திமுகவுக்கும் போயிருக்கு. இப்போ 7 பேர் அமைச்சர்களா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அடுத்த தேர்தலில் பட்டியல் சமுதாய வாக்குகள் முழுவதும் விஜய்க்கு வந்துடும். சரிங்களா? இது திமுகவிற்கு மிகப்பெரிய அடி. திருமாவளவன் கூட்டணிக்கு வந்துட்டாரு. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அமைச்சரவை கொடுத்தாச்சு, வன்னியரசு அமைச்சராக போகிறார். அப்போ விடுதலை சிறுத்தை ஆதரவும் விஜய் பக்கம் வந்துருச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமுதாய வாக்குகள், திருமாவளவன் கையில் இருந்த வாக்குகள் என மொத்தமாக இந்த ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு அப்படியே விஜய்க்கு வந்து விட்டது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய அடி. திமுக கதறதுக்கு இது முதல் காரணம். சரிங்களா? இப்போ இந்த 7 அமைச்சர்ல இப்ப அடுத்த கட்டமா விசிகாவில இருந்து வன்னியரசு வந்தாருன்னா 8 அமைச்சர் ஆயிடுவாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்த கட்டமா இன்னும் கதறலுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஒரு அமைச்சர் கொடுத்துட்டாரு. இப்போ சிறுபான்மை மக்களுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுத்தாச்சு. இது முஸ்லிம் மக்கள் மத்தியில் திமுகவின் உண்மை முகத்தை தோலுரிச்சு காட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 2026 இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் முஸ்லிம்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமா திமுகவுக்கு வாக்களித்த முஸ்லிம் மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க. ஒரு முறை கூட அமைச்சர் பதவி கொடுத்ததே இல்லை முஸ்லிம்களுக்கு. விஜய் அவர்கள் இஸ்லாமியர் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டார். சோ முஸ்லிம் மக்களுக்கு மகிழ்ச்சி. அதாவது தமிழ்நாடு வரலாற்றிலேயே முஸ்லிம்களுக்கு அமைச்சர் பதவி எந்த கட்சியும் கொடுக்கல. திமுக நம்ம ஏமாற்றி விட்டது, நம்முடைய வாக்குகள் எல்லாம் வாங்கி திமுக நம்மளை ஏமாத்திருச்சு அப்படிங்கிற உண்மையை முஸ்லிம்கள் புரிந்து கொண்டார்கள். இதற்கு முன்னால பட்டியல் சமுதாய மக்களும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததே கிடையாது. அதாவது ரொம்ப ரேரு. ஆராசாவுக்கு கொடுத்ததோட சரி, அதற்கு பிறகு பெருசா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா 7 தலித் அமைச்சர்களை விஜய் உருவாக்குனதுனால பட்டியல் சமுதாய வாக்குகளும் போச்சு. இப்ப முஸ்லிம் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுனால முஸ்லிம் வாக்குகளும் விஜய்க்கு தான் போகுது, திமுகவுக்கு போகாது. அப்போ திமுகவின் கதறல், 2வது கதறல் இது. சரிங்களா? இப்ப அடுத்ததா கிறிஸ்தவர்களுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுத்தாச்சு. கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ வன்னியர் அப்படின்னு பார்த்து கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. அதாவது கிறிஸ்தவர்களை மதம் மாறினாலும் எங்க ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிற பழக்கம் தமிழ்நாட்டுல உண்டு. இப்ப நாடார்கள் கிறிஸ்டினா மாறினாலும் அப்பா ஒரு நாடாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வன்னியர்கள் கிறிஸ்டினா மாறினாலும் வன்னியர் நம்மாளுன்றுவாங்க. சோ எப்படி பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சோ அவங்களும் திமுக மேல அதிருப்தியில தான் இருக்காங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியில அங்கே கிறிஸ்தவர்களுக்கும், அதாவது நேரடியா கிறிஸ்தவரா இருக்கக்கூடியவருக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது வராது. சரிங்களா? கிரிப்டோ கிறிஸ்தவர்களுக்கு வேணா கொடுப்பாங்க, ஆனா நேரடி கிறிஸ்தவர்களுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க. முழுவதும் திமுக பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப ஆதிக்கம், அந்த குடும்ப ஆதிக்கத்திற்கு உதவக்கூடிய குறுநில மன்னர்களா இருந்த ஒரு மாவட்டத்திலும் இருந்த அந்த திமுக குடும்பங்கள் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அப்போ இங்க கிறிஸ்தவர்களும்
அவங்க மதத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தையும் தாண்டி நமக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப முழுவதுமாக கிறிஸ்தவர்கள் வாக்கும் அடுத்த முறை விஜய்க்கு தான் போக போகுது. சரிங்களா? இது மூன்றாவது கதறல். யாருக்கு? திமுகவுக்கு. நான்காவது ஒரு பெரிய சம்பவத்தை விஜய் அவர்கள் செஞ்சுட்டு போயிட்டாரு. அந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த திராவிட கும்பலையுமே கதற விட்டுருக்கு. இவ்வளவு சம்பவமும் பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான் கதறிச்சு. ஆனா இப்ப நாலாவதா செஞ்ச ஒரு பெரிய சம்பவம், அதாவது இந்த வீரமணி, சுபவீர பாண்டியன், இந்த திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், இந்த மாதிரி திமுகவின் அல்லக்கைகள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அல்லக்கை கும்பல்லாம் கதற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இந்த அல்லக்கை கும்பல்களும் கதற அளவுக்கு என்ன பண்ணாரு விஜய் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. அதாவது பிராமணர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததையே இவங்க வந்து கத்துனாங்க பாரு, ஆர்எஸ்எஸ் கைகூலி, பிஜேபி கைகூலி விஜய் நானுங்க. 2 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு, பிராமணர்கள் வாக்குகள் வந்துச்சு, 2 எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. வெங்கட்ரமணனுக்கு உணவுத்துறை கொடுத்துட்டாரு. அமைச்சரவையில பிராமணருக்கு இடமா அப்படின்னு திராவிட கும்பல் கதறனா. அமைச்சருக்கு மட்டும் இல்லடா, இந்து அறநிலையத்துறையே அவங்ககிட்ட தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். சரிங்களா? அதுக்கும் சேர்த்து நீங்க கதற போறீங்கடா அப்படின்னு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட வச்சிருந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். வெங்கடரமணனுக்கு உணவுத்துறை கொடுத்ததுலயே வந்து ஐயோ பிராமணருக்கு அமைச்சர் பதவி, பிராமணர் அமைச்சராக்கிட்டாங்க அப்படின்னு கதறினாங்க. வெங்கட்ரமண ஐயர். இப்போ ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்த ரமேஷ், அவருக்கு வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சரா பதவி கொடுத்துட்டாங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வீரமணி, சுபவீர பாண்டியன் கும்பல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோஹோ என்னடா பண்றது, இது வந்து உடனே நீக்கப்படணும், இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, உடனே அவங்க பதவியெல்லாம் பறிக்கணும், விஜய் இப்படி செய்யக்கூடாது ஆகுன்னு கத்துறானுங்க. நீ என்ன கத்தி என்ன புண்ணியம்? அங்க சமூக நீதி அடிப்படையில் எல்லா சமூகத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க அமைச்சரவை. இதுல வந்து எதிர்ப்புக்கு வேலையே இல்லை. என்ன வேலை? இப்ப நீங்க வந்து திமுக காரங்க தலித் வாக்குகளை வாங்கிக்கிட்டு, கிறிஸ்தவ வாக்குகளை வாங்கிக்கிட்டு, முஸ்லிம் வாக்குகளை வாங்கிக்கிட்டு அந்த மக்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்காம காலங்காலமா உங்க குடும்பமே அனுபவிச்சுட்டு இருந்தது. திமுக குடும்பம் மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தது. இப்ப அந்தந்த சமூக மக்களுக்கும் அதை பிரிச்சு கொடுத்துட்டாரு விஜய். அதனால உங்களுக்கு கோவமா? இப்ப பிராமணர்களுக்கு ஏன் இந்து அறநிலையத்துறை கொடுக்க கூடாதா? அந்த ரமேஷ்ங்கிற பையன் சின்ன பையன் தான், ஓகே. ஆனா அவர் வந்து 24, அதாவது எப்படி சொல்றதுன்னா 24 மணி நேரமும் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே நேரத்துல அவர் ஈவேராவுக்கு ஆதரவாகவும் இருக்காருங்க அப்படின்லாம் சில பேர் வந்து சில போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. ஆக்சுவலா அது என்ன ரீசன் அப்படின்னா, தேர்தல் நேரம் அப்படிங்கும் போது எந்த தலைவர்களையுமே எந்த அரசியல்வாதியும் பகச்சிக்க மாட்டாங்க. ரமேஷ் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கார். அவர் வந்து ஒரு பிராமணரா இல்லாம ஒரு பக்கா அரசியல்வாதியா மாறிட்டாரு. அதனால அவர் ஈவேரா சிலைக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்கிட்டது அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வைங்க. எலெக்ஷன் அப்படின்னா எல்லாருமே எல்லா சிலையும் கூட போட்டோ எடுத்துப்பாங்க, பிடிக்காதவர்களுக்கு கூட மாலை போடுவாங்க. சரிங்களா? இது வந்து எல்லா அரசியல்வாதியும் செய்யறது தான், அதை விட்டுருங்க. ஆனா ரமேஷ் அவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே கிட்டத்தட்ட 3-4 வயசுல இருந்தே கோயிலுக்கு போனவர் தானே. அவர்கிட்ட அறநிலை துறை கொடுத்ததுல என்ன தப்பு? அப்ப கோவிலுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பிராமணர் கிட்ட வந்து அறநிலைத்துறை கொடுத்ததுல என்ன தவறு இருக்கு? இப்போ சிறுபான்மை நலத்துறை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு முஸ்லிம்க்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு கிறிஸ்டினுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்து அறநிலையத்துறை ஒரு பிராமணர் கிட்ட கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், இந்த அல்லோலியா சேகர் பாபு, கிரிப்டோ கிறிஸ்தவன் அல்லோலியா சேகர் பாபுக்கு கொடுத்திருந்தா உங்களுக்கு சந்தோஷமா? வீரமணியை பார்த்து கேட்கிறேன். இப்ப இந்த அல்லோலியா சேகர் பாபு, அந்த ஆளு தமிழனும் கிடையாது, அந்த ஆளு ஹிந்துவும் கிடையாது, அந்த ஆளு வந்து ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன், மதம் மாதிரி ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன், ஆந்திராவில இருந்து வந்த நாயுடு. அந்த ஆளுக்கு கையில வந்து இந்து அறநிலையத்துறை கொடுத்தா இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஆனா இங்க தமிழ்நாட்டிலே பிறந்து, தமிழ் சமூகத்தில் பிறந்து, தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த ரமேஷ் அவர்களுக்கு, அதுவும் வந்து ஒரு தமிழ் பிராமணர், அவர் கையில வந்து இந்து அறநிலையத்துறை கொடுத்தது இங்க பல பேருக்கு பொறுக்கலையா? அப்போ நீ என்ன சொல்ற? அதாவது எஸ்சி எஸ்டி பட்டியல் இருக்கவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம், முஸ்லிம்க்கு கொடுக்கலாம், கிறிஸ்டினுக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஆனா பிராமணருக்கு மட்டும் கொடுக்க கூடாது அப்படின்னா அது என்ன சமூக நீதி? இந்த சமூக நீதிக்கு வந்து இந்த கருத்துக்கு வந்து பதில் சொல்லுவாரா வீரமணி? அவருடைய கருத்தை வந்து மாத்திக்கணும் வீரமணி அவர்கள். வீரமணி மாத்த மாட்டான், அந்த ஆளை பத்தி நல்லா தெரியும். இருந்தாலும் இப்ப இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ல இருந்து, வீரமணி சுபவீர பாண்டியன்ல இருந்து இந்த திராவிட கும்பல் ஒட்டுமொத்தமாக கதறி கொண்டிருக்கிறது. 2 பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க, அதுவும் இந்து அறநிலையத்துறைய பிராமணர் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு கதறாங்க. சோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லதுதான் செஞ்சிருக்காரு. சரிங்களா?
இறைவனே முக்கியம் அப்படின்னு இந்து மதத்தின் மீது அதிக பற்று கொண்ட பிராமணர் ஒருவர்கிட்ட இந்து அறநிலையத்துறை கொடுத்ததுல எந்த தவறும் கிடையாது. அதுவும் ஒரு துடிப்பான இளைஞர். அவர் நிச்சயமாக பல மாற்றங்களை செய்வார் இந்து அறநிலையத்துறையில அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சோ இந்த திராவிட கும்பலை ஒட்டுமொத்தமாக கதறவிட்ட முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இறுதியாக நம்ம சேனல் சார்பாக பதிவின் முடிவுல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.